இன்னைக்கு டெல்லியில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கூட்டத்தில் கர்நாடகம் டிபிஆர் ரிப்போர்ட்னு சொல்லக்கூடிய திட்ட வரைவு அறிக்கை மேகதாட்டு அணை கட்டுமானத்திற்கான வரைவு அறிக்கையை மேலாண்மை ஆணையத்தில் இன்னைக்கு சமர்ப்பித்து அதனுடைய அடிப்படையில் விவாதத்துக்கு எடுத்துக்கிறாங்க. ஆனால் காவிரியினுடைய தீர்ப்பில் 15 ஆண்டுகளுக்கு கர்நாடகமோ தமிழ்நாடோ எந்த விதமான சமரசத்துக்கோ மறுமுறையீட்டுக்கோ அனுமதி இல்லை என்றும், ரைபேரியன் ரைட் ஆக்ட் சட்டப்படி உலக நீர்த்தாவா சட்டத்தின்படி கடைமடையில் இருக்கக்கூடிய உழவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த விதமான கட்டுமானத்தையும் மேற்கொள்ள முடியாது என்பது உலக சட்டம். ஆனால் அந்த சட்டத்தையும் தூக்கி தூர எரிஞ்சிட்டு இன்னைக்கு கர்நாடகம் இப்படி ஒரு திட்ட வரவேற்கையை கொடுக்குது. கடந்த 5 ஆண்டில் கர்நாடகம் தமிழகத்துக்கு 275 டிஎம்சிக்கு மேலே தண்ணி பாக்கி வச்சிருக்கு. ஆனால் இந்த ஆண்டு பருவமழை அப்படின்னு சொல்லி பருவமழை பொழிவும் உலக வெப்பமயமாதால பருவம் மாறி பெய்யக்கூடிய மழையினாலையும் கர்நாடகத்தில் அளவுக்கு அதிகமாக மழை பொழிஞ்ச தண்ணீரை சேமித்து வைப்பதற்கு கர்நாடக அணைகளில் இடமில்லை. அணையினுடைய பாதுகாப்பு கருதி வெளியேற்றிய வெள்ள நீரை 155 டிஎம்சி தண்ணீரை தமிழகத்துக்கு கூடுதலாக கொடுத்ததாகவும், அதன் அடிப்படையில் மேகதாட்டில் அணை கட்டலாம் அப்படிங்கிற வகையில் இன்றைக்கி ஒரு வரைவு அறிக்கையை கர்நாடகம் கொடுக்குது. இந்தியாவினுடைய உச்சபட்ச அதிகாரமிக்க அமைப்பு என்பது உச்சநீதிமன்றம். அந்த உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தீர்ப்பு சொன்ன பிறகு அந்த தீர்ப்புக்கு முரணாக ஒரு மாநிலம் போகும்போது அதை கண்டிக்க வேண்டிய மத்திய அமைச்சர் பிரதம மந்திரி பார்த்து கொண்டிருப்பது வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்குது. இந்த விஷயத்தில் இந்த ஆணையத்தில் இந்த பரிந்துரை ஏற்கப்படுமானால் தமிழகத்தில் 3 வேளை உணவில் 2 வேளை உணவை உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய டெல்டாவினுடைய உணவு உற்பத்தி முடங்கும். சென்னை உள்பட 19 மாவட்ட மக்களினுடைய குடிநீர் கேள்விக்குறியாகும். அதனால் இந்த அணை கட்டுமானம் என்பது ஒட்டுமொத்த டெல்டா விவசாயத்தை அழிக்கும். தமிழகத்திற்கான குடிநீர் கிடைப்பதை தடுக்கும். இதை உடனடியாக தமிழக அரசு இது விஷயத்தில் தலையிட்டு பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களினுடைய 40 பேரோட ஒட்டுமொத்த குரலை தெரிவிக்கணும். 2வது, சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் தமிழக அரசு நிறைவேற்றணும். 3வதாக ஒட்டுமொத்த அனைத்து கட்சிகளுடைய கூட்டத்தை கூட்டி ஒரு அணியில் தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய கூட்டம் காவிரியுடைய தீர்ப்புக்கு முரணானது, எதிரானது என்கிற வகையில் உச்சநீதிமன்றத்தில் மறுபரிசீலனை மனு கொடுத்து தனி வழக்காக தொடரணும் அப்படிங்கிறத தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் இன்று கோரிக்கையாக வைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைக்கி இயக்குநரை பார்த்து இந்த மனுவை கொடுத்துருக்குறோம். பொதுப்பணித்துறையினுடைய அமைச்சரையும் வேளாண்மைத்துறை அமைச்சரையும் உற்பத்தி ஆணையரையும் சந்தித்து இந்த மனுவை கொடுக்க இருக்கிறோம். காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் டெல்லியில் நடக்கிறது. 2வது நடக்கிறது மத்திய அரசு கொண்டு வரப்போகுது. இந்த சட்டத்தை காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் டெல்லியில் நடக்கிறது. 2வது நடக்கிறது மத்திய அரசு கொண்டு வரப்போகுது. இந்த சட்டத்தை முக்கியமான தகவல், 1966ஆம் ஆண்டு விதை சட்டத்தை மத்திய அரசு ரத்து பண்ணிட்டு 2025 விதை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வருது. இந்த சட்டத்தினுடைய உண்மையான நோக்கம் என்னன்னா, அரசினுடைய விதை பங்களிப்பு 100 கிலோ தேவைன்னா 16 கிலோ மட்டும்தான் அரசால் உற்பத்தி செய்து கொடுக்கப்படுகிறது. மாறா இங்கே இருக்கக்கூடிய சிறு சிறு விதை உற்பத்தியாளர்கள் மற்றும் உழவர்களுடைய பங்களிப்போடு தான் மற்ற தேவைகள் பூர்த்தி செய்யப்படுது. ஆனால் உலக கார்ப்பரேட்டுகள் இந்தியாவுக்கு உள்ளே இந்த விதையை அவங்களுடைய கையில் எடுத்துக்கணுங்கிற ஒரு பெருந்திட்டத்தோடு இந்த சட்டம் வகுக்கப்பட்டிருக்கு. இந்த சட்டத்தில் விதையில் குற்றம் செஞ்சால் வருஷம் 10 லட்சமும், 2வது தடவை செஞ்சால் 20 லட்சமும், அதே குற்றத்தை 3வது தடவை செஞ்சால் 30 லட்சம் என்கிற அபராதம் பெருந்தொகையாக அறிவிக்கப்படுது. 2வது, இந்த விதையினுடைய சட்டத்தின்படி மரபணு மாற்றப்பட்ட விதைகள் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதற்கும் இங்கே உற்பத்தி செய்வதற்கும் வழிவகை காணப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த விதையினால் பாதிப்பு ஏற்பட்டால் அதை தடுப்பதற்கு கார்ப்பரேட் கம்பெனியுடைய உரிமையாளர்கள் எந்த வகையிலும் பொறுப்பேற்க மாட்டார்கள். அதில் பணிபுரிகிற யார் யார் இருக்காங்களோ பொறுப்பாளர்கள் அவங்க தான் தண்டிக்கப்படுவார்கள்னு இந்த சட்டம் சொல்லுது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மரபணு மாற்றுப்பயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண் நாத்தையோ இல்லை பெண் நாத்தையோ மாற்றி
புதிதாக ஒன்று உருவாக்கப்பட்டால் அந்த பதியக்கூடிய குழு அப்படிங்கிறது இந்திய அரசால் நியமிக்கப்படிய அந்த குழு அதை ஏற்றுக்கொண்டால் அனுமதிக்கலான்னு சொல்லுது. அப்போ ஏற்றுக்கொண்டால் தான் யார், அப்போ ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் யாருக்கு என்ன விலை அப்படிங்கிறது இங்கே தெளிவுபடுத்தப்படலை. அதை தாண்டி இந்த விதையால் ஏற்படக்கூடிய ஒரு நஷ்டமோ பாதிப்போ இல்லை பொதுமக்களுக்கான நுகர்வோருக்கான பாதிப்பை தடுக்கிற வகையில் இந்த சட்டத்தில் அந்த உற்பத்தியாளரை எந்த வகையிலையும் உட்படுத்துகிற வகை இந்த சட்டம் இயற்றப்படலை அப்படிங்கிறதா எங்களுடைய கோரிக்கையாக இன்னைக்கு உற்பத்தி ஆணையர், வேளாண் இயக்குனர், வேளாண் துறை அமைச்சர் அவர்கள்கிட்ட இந்த மனுவை கொடுத்துருக்கோம். இந்த மனுவின் அடிப்படையில் இந்திய நாட்டினுடைய விதை உற்பத்தியாளராக இருக்கக்கூடிய சிறு சிறு வணிகர்கள், உற்பத்தியாளர்கள், சிறு விவசாயிகள் அத்தனை பேரும் பாதிக்கக்கூடிய வகையில் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் எங்கள் விவசாயிகளுடைய கருத்து. விவசாயிகள் காக்கப்படும் சொன்னால் தமிழக அரசு இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இன்னைக்கு வச்சிருக்கிறோம். தலைவர், தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம், காவிரி தனபாலன், காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர்.